ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்பொழுது இந்த வராகி அம்மா உனக்காக என்ன சொல்ல வரேன்னு கேட்க வந்து விட்டாய்தானே. இதை கேட்டு முடிச்ச மறுநொடியிலிருந்தே நீ நீண்ட நாளாக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க ஒரு நல்ல விஷயம் நடக்கும்படி எல்லா வேலைகளையும் நான் முடித்து உன்னை ஆசீர்வதித்து கிளம்பிடுவேன் என் செல்லமே. ஆமா, உனக்கான நல்லது நடக்கிறதுக்காக தான், உனக்கான நல்லதை நடத்தி முடிப்பதற்காக தான் நான் ஒன்னா தேடி வந்தேன். நீ எப்போதும் உன்னுடைய சொந்த திறமையையும் தகுதியையும் வளர்த்து கொள்ளக்கூடிய ஆளாக இருக்கணுமே தவிர, யாராவது வந்து உனக்கு உதவி செய்வாங்கன்னு மற்றவர்களை நம்புகிற ஆளாக இருக்கக்கூடாது. ஏன்னா யாரு எப்போ மாறுவாங்க, யார் குணம் எப்போ மாறும்னு யாராலும் சொல்ல முடியாது தானே. நீ எல்லாருக்கும் கொஞ்சம் புதிராகவே இருந்து பார். அப்புறம் எல்லாரும் உன்னை தேடி வருவாங்க. நீ தெளிவான ஆளாக மனசளவுல சரியான ஆளாக இருந்தீனா, அவர்களும் உன்னை தேடி வந்து தேவைக்காக மட்டும் உன்னிடம் அனுசரித்து வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கவே இருக்காது. யாருக்கும் எல்லா சமயங்களையும் அவங்க நினைச்சவனே அவங்கள போய் பார்க்கக்கூடிய ஆளாக இருக்காம கொஞ்சம் காத்திருக்கவே. ஏன்னா எதுவுமே சுலபமா கிடைச்சிட்டா நீ சுலபமா எல்லாருக்கிட்டையும் அன்பையும் பாசத்தையும் கொட்டி கொட்டி பேசினா அவர்கள் உன்னை அரிதாக நினைக்க மாட்டார்கள். உன்னை மிகவும் சாதாரணமாக நினைக்க தொடங்குவாங்க. ஏன்னா ரொம்ப சுலபமா கிடைச்சிட்டா மனிதர்களுக்கு அப்படிதான். ஆனா அரிதாக கிடைச்ச விஷயங்களை எல்லாம் தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அதனாலதான் தெளிவாக இரு. தேவைக்காக உன்னை தேடி வரும் மனிதர்களை கண்டுபிடிச்சு அடையாளம் காட்டி அவர்களை விட்டு ஒதுங்கி நின்று விடு என் செல்லமே. ஏன்னா தேவைக்காக மட்டும் உன்னை தேடி வரும் மனிதர்கள் நாளைக்கு அவங்க தேவை முடிஞ்சவனே, அவங்க வேலை முடிஞ்சவனே உன்னை திரும்பி கூட பார்க்காம தள்ளி விட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அதனால யாரிடமும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழவும் நினைக்கிற உன்னை போல நல்ல குணம் கொண்ட மனிதர்களை மட்டும் உன் பக்கத்துல வச்சுக்கோ. எல்லாரையும் நம்புவது மிக பயங்கரமான விஷயம்தான். ஆனா அதுக்காக யாரையும் நம்பாமல் இருப்பதும் அதிபயங்கரமான விஷயம் அல்லவா. மனிதர்களும் வாழ்க்கையும் எல்லாமே ஒருவரோடு ஒருவர் சம்பந்தப்பட்டதுதான். அக்கம் பக்கம் சொந்தம் பந்தம் சுற்றம் நட்பு என எல்லா மனிதர்களும் ஒருவரோடு ஒருவர் ஏதாவது ஒரு வகையில கலந்தவர்களாக இருக்கும்போது எல்லாரையும் நம்ப முடியலேனாலும் நம்பிக்கையை கொஞ்சம் அளவா எல்லார் மீதும் வச்சுக்கிட்டா அது நிச்சயம் பயனுள்ளதாகவே இருக்கும். ஆனா என்னைக்குமே நீ இப்படிதாங்கிற உன்னுடைய அடையாளத்தை மாற்றி விட வேண்டாம். உன்னுடைய தன்மானத்தை யாரிடமும் அடமானம் வைத்து விடாதே என் செல்லமே. அவங்க கிட்ட பேசணும், அவங்க கிட்ட பழகணும், அடுத்தவங்க கிட்ட நட்பு வச்சுக்கணுன்றதுக்காக நீ தன்மானத்தை விட்டு கொடுத்து போக வேண்டாம். யார் உனக்காக மரியாதை கொடுப்பாங்களோ, யார் உனக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களோ, யார் உன்னை நல்ல முறையில நடத்துறாங்களோ அவர்களிடம் மட்டுமே உனது நட்பும் பயணமும் இருக்கட்டும். உன்னிடம் நடிப்பவர்களையும் நடிச்சு பேசுறவங்களையும் சரி செய்யறதுக்கு உன்னால முடியாது. ஆனா அவங்க நடிக்கிறதையும் பேசுறதையும் நம்புவதை நிறுத்த உன்னால் முடியும் தானே. ஒரு மனிதர் பேசும்போது பழகும் போதே அவங்க நல்லா நடிக்கிறாங்கன்றது நிச்சயமா உனக்கு தெரிய வந்துடும். அவங்க பொய் பேசுறாங்கன்றதும் நிச்சயமா உனக்கு புரிய வந்துடும். பிறகு என்ன, யார் எப்படிப்பட்டவங்கன்றதை தெரிஞ்சு அவங்கள அந்தந்த இடத்துல வச்சிடு என் தங்கமே. உன் வாழ்க்கையில உனக்கு கிடைச்ச அவமானங்களை நினைச்சு நீ அழுக வேணாம். மனிதனுடைய வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான அடித்தளமே அவமானங்கள் தான். அவமானப்பட்ட மனிதர் எல்லாருமே வாழ்க்கையில ஜெயிச்சு நல்ல நிலைமைக்கு வந்திருக்காங்க. நீயும் அப்படி உன் வாழ்வில் ஜெயிப்பதற்கு உனக்கு ஒரு நல்வழியை இந்த வராகி அம்மா நான் காட்டுறேன். நீ கவலைப்பட வேணாம். வாழ்க்கைங்கிறது ஒரு கேள்வி. யாருக்குமே அதற்கு பதில் சொல்ல முடியாது என் செல்லமே. ஆனா மரணம்ங்கிறது ஒரு விடை. ஆனா அந்த விடை ஏன் இப்படி நடந்துச்சுன்னு யாராலும் கேள்வி கேட்க முடியாது. இந்த உலகில் மனிதனா பிறந்த எல்லாரும் வாழ்க்கை வாழ்ந்துதான் ஆகணும். அதே நேரத்துல மரணத்தையும் அடைந்துதான் ஆக வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை நான் ஏத்துக்க மாட்டேன் மறுக்கிறேன்னு சொன்னா மட்டும் மரணம் வந்து விடாமல் இருந்திடுமா என்ன. அதனால மரணத்துக்கு மனிதர்கள் பயப்படணும். நாம இப்ப தப்பு செஞ்சோம்னா நாளைக்கு தண்டனை கிடைக்கும். அந்த வராகியம்மா நம்மளை தண்டிப்பான்ற எண்ணம் மனசுக்குள்ள இருந்தா எவனுமே தவறு செய்ய யோசிப்பார் தானே. நீயும் நல்லெண்ணம் கொண்ட பிள்ளையாக இருந்து விடு. கோபத்துல எது கிடைச்சாலும் வீசி எறிகிறதுக்கு எல்லாராலையும் முடியும். ஆனால் கோபம் வரும்போது அந்த கோபத்தையே வீசி எறிந்து விட்டு அமைதியாய் பொறுமையாய் பேசுவதற்கு ஒரு சிலரால் மட்டும்தானே முடியும். நீயும் அப்படிப்பட்ட பக்குவத்தை உனக்குள்ள வச்சுக்கோ. கோபம் வரும்போது எரிஞ்சு விழுகாம எரிச்சல் பட்டு பேசாம அமைதியா பொறுமையா மௌனமா இருந்துடு. அதுக்கப்புறம் எல்லா விஷயங்களும் தானாக சரியாயிடும். உலகம் கெட்டு போச்சு, உலகம் கெட்டு போச்சுன்னு எல்லாரும் சொல்றாங்க. அப்போ உலகம் யாராலதான் கெட்டு போச்சுன்னு புரியவில்லையா? இந்த உலகில் தவறு செய்யக்கூடிய மனிதன் தான் ஆளா வந்து இந்த உலகமே தவறா இருக்குன்னு சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு தானே தெரியும் உண்மை என்னன்னு. அதனால முதல்ல தவறு சொல்பவர்களும் குறை சொல்பவர்களும் தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தவறுகளையும் குறைகளையும் சரி செஞ்சுக்கோங்க. உலகம் கெட்டுதான் போயிருச்சு,
கலியுக காலமா மாறிடுச்சு. எல்லாரும் சுயநலத்தோட கபட எண்ணம் கொண்டவர்களாகவும் மாறி போயிட்டாங்க. அடுத்தவன் நல்லா இருக்கணும்னு யாரும் நினைக்கிறது இல்ல. ஆனா தான் நல்லா இருக்கணும், தன்னுடைய குடும்பம் ரொம்ப சந்தோஷமா செழிப்பா இருக்கணும்னு எல்லார் மனசுக்குள்ளேயும் பேராசை இருக்கு. ஆசைப்படலாம். ஆனா அடுத்தவன் நல்லா இருக்க கூடாது, நான் மட்டும்தான் நல்லா இருக்கணும்ன்ற பேராசை அழிவுக்கு தானே வழிவகுக்கும். அதனால முதல்ல மனிதர்கள் எல்லாருமே சுயநலத்தோட இருக்க வேணாம்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா அந்த சுயநலம் யாருக்கும் கெடுதல் இல்லாத வகையில இருக்கும்படி பார்த்துக்கோங்கன்னு சொல்றேன். உண்மையற்ற மனிதர்களுக்கு மௌனத்தின் வழி என்னங்கிறது புரியாது. ஏன்னா உண்மை இல்லாதவர்கள் ஒருத்தர் சரியா பொருந்தி வரல, ஒருத்தர் நமக்கு சரி வர மாட்டாங்கன்னு தெரிஞ்சா உடனே விலகி விலகி வேறவங்களை தேடி போய்கிட்டே இருப்பாங்க. ஆனா உண்மையான மனிதர்கள் ஒருவர் நமக்கு சரி வரவில்லை, ஒருவர் நம்ம கூட தப்பா இருக்காங்க, ஒருத்தர் நம்மளை ஏமாத்துறாங்க, ஒருத்தர் நம்மளை கஷ்டப்படுத்துறாங்கன்னு தெரிஞ்சா அதை ஏத்துக்க முடியாம அவங்க மனசுல வலியும் வேதனையும் குமிஞ்சு கிடக்கும். அதனால்தான் உண்மையற்றவர்கள் எதையும் கவலைப்படுறதில்ல. ஆனா உண்மையான மனிதர்கள் எல்லாத்துக்கும் கவலைப்படுறவங்களாக இந்த உலகத்துல இருந்துகிட்டு இருக்காங்க. என் அன்பு பிள்ளையே, கவலைப்படுறதால எதுவும் மாறிடாதுன்ற உண்மையை முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ. நீ எல்லாருக்கும் உண்மையா இருந்த, ஆனா எல்லாரும் உனக்கு உண்மையா இருப்பாங்கன்னு அந்த உண்மையையும் நம்பிக்கையும் யாரிடமும் எதிர்பார்க்காதே என் தங்கமே. அடுத்தவரை சார்ந்து நீ செய்ய நினைக்கும் எதுவும் நீ நினைச்சது போல சரியா நடக்காது. நீ அதே நேரத்துல ஒன்ன மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து உன்னால செய்ய முடியும், உன்னால ஜெயிக்க முடியும் ஏதாவது ஒரு காரியத்தை நம்புனா நினைச்சினா அதை முழுவதுமாக செய்து முடிக்க முடியும் தானே. எந்த ஒரு விஷயத்த செய்ய நினைச்சாலும், எந்த ஒரு விஷயத்துக்காக திட்டம் போட்டாலும் அடுத்தவங்க வருவாங்க, அவங்கள வச்சு இதை செய்யலாம், நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யலாம்னு அடுத்தவர்களை முன்னிலைப்படுத்தி செய்ய நினைக்காதே. நீ உன்னால எல்லா விஷயத்தையும் தனியா செய்ய முடியும்னா தைரியமா செய். அடுத்தவர்களை எதற்காகவும் சார்ந்திருக்கவும் வேணாம், எதிர்பார்த்திருக்கவும் வேண்டாமேன் செல்லமே. ஒரு விஷயத்த உன்னால புரிஞ்சுக்க முடியாட்டியும் பரவாயில்ல, ஆனா எதையும் தவறாக புரிஞ்சுக்கிட்டு தப்பாக நினைச்சிடாத. ஏன்னா சில தவறுகள் மன்னிக்கப்படாதது. மன்னிக்கப்படாத தவறுகள் எல்லாம் மிகப்பெரிய தப்பாக மாறி போகவும் வாய்ப்புகள் இருக்குது. ஒருத்தர் தவறு செய்யும் போதே அதை மன்னிச்சு சரி செஞ்சிரு. அப்படி இல்லாட்டி அவங்க மேலும் மேலும் தவறு செஞ்சு வாழ்க்கையவே தப்பா மாத்திக்கிடுவாங்க என் செல்லமே. அது உன் குடும்பத்துல இருக்கக்கூடிய குழந்தைகளா இருந்தாலும் சரி, அல்லது உன்னுடைய அக்கம் பக்கத்து சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி, அவங்க தவறு செய்யறாங்கன்னு தெரியும் போது அதை உன்னால திருத்த முடியும்னா அவங்களுக்கு எடுத்து சொல்லு. இல்ல அவங்க கேட்க மாட்டாங்க, கஷ்டப்பட்டு அடிபட்டு தான் திருந்துவாங்கன்னா அதை அப்படியே அவர்கள் பாதையில் விட்டுவிடேன்னு செல்லமே. மனிதன் என்பவன் அவமானப்படும் போது அவனுக்கு ரெண்டு குணம் வரும். அவன் கோழையா இருந்தான்னா என்னை அவமானப்படுத்திட்டாங்கன்னு தற்கொலை செஞ்சுக்குவான். ஆனா வீரனா இருந்தான்னா என்ன அவமானப்படுத்துறவங்க கண்ணு முன்னால நான் வாழ்ந்து காட்டுவேன்றோட வைராக்கியத்தோடு வாழ ஆரம்பிப்பான். இப்போ நீ சொல்லு, கோழையா இருக்க போறியா, வீரனா இருக்க போறியா? கோழையா சோர்ந்து போய் மூலையில முடங்க போறியா, அல்லது வீரனா வாழ்க்கையவே வைராகியமா வாழ்ந்து காட்டி ஜெயிக்க போறியா? என் அன்பு பிள்ளையே, நீ எப்போதும் ஜெயிக்கக்கூடிய ஆளாக வைராகியமும் தன்மானமும் தன்னம்பிக்கையும் நிறைஞ்ச ஆளா இருக்கணும்ன்றதுதான் என்னுடைய ஆசை. நிச்சயமா இந்த உலகத்துல நீ ஜெயிப்பதற்கு நான் உதவி செய்வேன்.